படத்தை பற்றி நீங்கள் ரிவ்யூ வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் எந்தவித ரைட்ஸுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணக்கூடாது. நீங்கள் படத்தை நீங்களே வீட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. அது பொதுமக்களுக்கு கொண்டு வந்து பொது வெளியில் இருக்கும். இது வந்து சண்டை படம் கிடையாது. இது ஒரு எமோஷனலான படம். ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு நாட்டோட இளவரசனுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு எமோஷன் கனெக்டான இந்த படம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கணும். நீங்கள் படத்தில் என்ன விஷயம் நீங்கள் காட்டுற விஷயம் ஒன்றா இருக்குது, சொல்கிற விஷயம் ஒன்றா இருக்குது. ஸோ அதிலே ஒரு தெளிவு இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக சொல்லிட்டு வந்து அந்த லேடிஸ் ஃபைட் அதை பற்றி சொன்னீங்க. லேடிஸ் ஃபைட் அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஸோ சூர்யா சார் எங்கேயோ இருப்பாங்க, அந்த லேடிஸ் எல்லாம் எங்கேயோ இருப்பாங்க. ஸோ இங்கே ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு பிபி மாதிரி ஏதோ ஊதுவாங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய இல்லாஜிக்கு. சரி, அதை கூட விட்டுடுங்களேன். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு இவ்வளோ பொண்ணுங்க வந்து ஒரு இடத்துக்கு கும்பலாக ஒரு இடத்துக்கு போவாங்க, அட்டாக் பண்ண வராங்கன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரு வீகம் அங்கேயே தானே வளர்க்கப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வந்து சண்டை போட வேண்டியது தானே. ஃபஸ்ட்டு எதுக்கு அவங்கள பயப்படுற மாதிரி காட்டி சூர்யா அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் 35 பேர் அவங்க 15 பேர் அடிச்சு வம்சம் இதெல்லாம் ஞாபகப்படுத்தலாம் மட்டும்தான் உங்களுக்கு வீகமே வருமா. ஸ்டார்டிங்கில் எடுத்து அடிச்சு நாங்கள்லாம் சும்மா கிடையாது, நாங்கள் வந்து பொண்ணுங்கன்னு நினச்சி தானே அட்டாக் பண்ணுவீங்க. நாங்கள் பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க பசங்க ஸ்டார்டிங்லேயே அடிக்க வேண்டியது தானே அவங்கள. ஸோ அந்த சீன்லேயே வந்து நீங்கள் வந்து ப்ளஸ்ன்னு சொல்ல இந்த சீன்லேயே வந்து இவ்வளோ வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஹாய் ஃபோக்ஸ், திஸ் இஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த கங்குவா படத்தை பற்றி தான் இப்போ வந்து ரொம்ப எல்லாரும் அதை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. ஏன் கங்குவா படத்தை வந்து இப்படி ஹோஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் ஒரு படத்தை வந்து எடுத்து குற்றம், ஒரு படம் நல்லான்னு சொல்ல வேண்டியதில்லை, எதுக்கு இப்படி போட்டு அந்த படத்தை வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க, ட்ரால் பண்ணுறீங்க, பர்சனலாக வந்து அட்டாக் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த படத்தை வந்து நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு வந்து அகென்ஸ்டாக பேசுகிறாங்க. அகென்ஸ்டானா எப்படிலாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணுறதுக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து அதை பற்றி வந்து பேசுகிறாங்க. இப்போ ஈவன் ஜோதிகா மேமும் வந்து அது ரிலேட்டடாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லெட்டர் வந்து ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாக்கோ இல்லை சிறுத்தை சிவா சாக்கூடவோ இல்லை அந்த படத்தோட ப்ரொடியூசர் கே ஞானவேல்ராஜ் அவங்க கூடவோ யார் கூடயுமே வந்து பர்சனலாக எந்தவித விரோதமே யாருக்கும் அதுவுமே கிடையாது. ஸோ படத்து மூலமாக தான் அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க, நம்ம அவங்கக்கிட்ட பேசுவோம். அது அந்த ஒரு கனெக்ஷன் மட்டும்தான் ஆடியன்ஸுக்கும் அவங்களுக்கும் இருக்குது. மற்றபடி பர்சனலாக யாருக்கும் எந்த வெஞ்சன்ஸுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் சூர்யா சாருக்கு பர்சனலாக வந்து சில பேர் வந்து எதிரிகள் இருப்பாங்க. எப்படா இவங்க மாட்டுவாங்க, எப்படா வச்சு செய்யலாம், ஏதாவது இவருக்கு ஏதாவது பாயிண்ட்டு கிடைக்காதவங்களுக்கு பேசுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு படம் ஈவன் நல்லாவே இருந்தாலும் அவங்கள வந்து பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து மனசில் வச்சுட்டு நெகட்டிவாக பேச ஒரு சில கும்பல்லாம் இருக்காங்க. பட் நான் வந்து யாரை சொல்கிறேன்னா அவங்கள விட்டுட்டு ஜென்ரல் ஆடியன்ஸை பற்றி மட்டும்தான் நான் வந்து பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த படத்தை இவ்வளோ ஹோஸ்ட் பண்ணுறாங்க, எதுக்கு இவ்வளோ இந்த படத்தை வந்து திட்டி பேசுகிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து ஆடியன்ஸு ஒரு விஷயத்த நம்பினாங்க, அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை வந்து பண்ணலை. அதனால தான் வந்து அந்த ஒரு டிசப்பாயிண்டால தான் வந்து இவ்வளோ ஹோஸ்ட் பண்ணாங்களே தவிர மற்றபடி வேறு எந்த வித வருத்தமுமே கிடையாது. பிகாஸ் இப்போ ஜெய்பீம் நல்லா இருந்தது, சுகையை போட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ ஜெய்பீம் படம் வந்து நல்லா இல்லை, அதில் தவறான கருத்துக்கள் போட்டுக்குன்னு சொல்லிட்டு சூர்யா சார் மேலே பர்சனலாக பல பேர் பல விதமாக அட்டாக் பண்ணாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருமே அந்த படத்தை விட்டு கொடுக்கல. அந்த படத்தில் நடித்த எப்படி சொல்கிறது, அது ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்லேருந்து எந்த ஜென்ரல் ஆடியன்ஸுமே கீழே எங்கே இல்லை. அப்போல்லாம் அவங்க சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க, அந்த படத்தை பல விதமாக அப்ரிஷியேட் பண்ணி பேசுனாங்க. அதெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சு உங்களுக்கு இந்த படத்தை வந்து நம்ம வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிற ஏற்றுக்க பக்கம் வந்து ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. சரி, நீங்கள் நம்பினதுக்கு நாங்கள் தான் காரணமானு கேட்டால் ஆமாம் நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் எங்களை நம்ப வச்சிங்க. ஸோ ஒரு படத்துக்கு டீசர் ரிலீஸ் ஆகி ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகி அது வந்து நல்லா இருக்கு, நாங்கள் ஒரு படைப்பை கொடுத்துருக்கோம், இது நல்லா இருக்கா நல்லா இல்லை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். டீசரில் இந்த மாதிரி இல்லைங்க, ட்ரெயிலரில் இந்த மாதிரி இல்லைங்க, படம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். நீங்கள் தான் டூ மச் ஆஃப் ஹைப் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்தீங்க. இந்த படம் வந்து 1000 crores 2000 crores கலெக்ட் பண்ணணும், பாஸ் அப்படியே கையிலேயே வச்சுக்கோங்க, சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலாம், எல்லாரும் வாயை பிளந்து பார்ப்பாங்க, இந்தியாவில் உள்ள எல்லா சினிஃபீல்டில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸும் இப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பிரமிச்சு பார்ப்பாங்க. நெருப்பு மாதிரி ஒரு படம் உங்களுக்கு சொல்லிட்டு நீங்கள் தான் சாதாரணமாக இந்த படத்தை நாங்கள் போய் பார்க்க வேண்டிய எங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப், ஒரு கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணி அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டோடு இந்த படத்தை ஓகேடா இந்த படம் என்னமோ இருக்குடா, பாகுபலி மாதிரி இருக்கும், KGF 2 மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி அதோடு போய் பார்க்கும்போது அதில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியானாலும் நாங்கள் டிசப்பாயிண்ட் ஆகும். கொஞ்சம் இல்லை, மொத்தமாகவே இந்த படத்தில் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அதோட வெளிப்பாடு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய நெகட்டிவான ரிவ்யூ வருது. மற்றபடி வந்து இந்த படத்தை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணணும், பர்சனலாக வந்து யாரையோ அட்டாக் பண்ணணும் மோட்டிவில் யாருமே எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ தேவையில்லாமல் இந்த படத்தை வந்து பல பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோவை வந்து போடுறேன். ஸோ இப்போ ஈவனாக இப்போ ரீசெண்டாக வந்து ஜோதிகா மேம் கூட ஒரு
அவங்களுடைய லெட்டர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. படம்னா வந்து வெறும் நிறை மட்டும் இருக்காது, குறைகளும் இருக்கும். எல்லா படத்துலேயும் குறைகள் இருக்கும். இந்த படத்தில் வந்து குறைகள் இருந்தாலும் பல நிறைகள் இருக்குது. அந்த சின்ன பையனோட சென்டிமெண்ட் இருக்குது, லேடிஸ் ஃபைட்டு செகண்ட் ஹாஃபில் வருது, இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, படத்தோட கோர் என்னது? இப்போ இன்டர்வல் பிளாக்லேயே நீங்கள் என்ன சொல்றீங்க, சூர்யா சாருக்கும் பாபி டியோலுக்கும் தான் இன்டர்வலுக்கு அப்புறம் கிளாஷ் ஆகி இவங்க 2 பேத்துக்குள்ள கிளாஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இன்டர்வல் கட்டிட்டு, ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, அந்த பையனுக்கும் அந்த சூர்யாவுக்கும் உள்ள அந்த அது அவங்க 2 பேருக்கும் வந்து எப்படி இந்த பையன் வந்து சூர்யா பண்ண விஷயத்தை மன்னிச்சு எப்படி இவங்க 2 பேரும் ஒன்று சேராங்கன்ற விஷயத்த கோராக காட்டுறீங்க. இந்த ஃபைட் எல்லாமே இதை சுற்றி தான் நடக்கிறத தவிர நீங்கள் மெயினாக காட்டுற விஷயம் இது. ஆனால் இன்டர்வல் நீங்கள் காட்டினது என்னது? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்று இது வந்து சண்டை படம் கிடையாது, இது ஒரு எமோஷனலான படம். ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு நாட்டோட இளவரசனுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு எமோஷன் கனெக்டான இந்த படம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கணும். நீங்கள் படத்தில் என்ன விஷயம் நீங்கள் காட்டுற விஷயம் ஒன்றாக்கு, சொல்கிற விஷயம் ஒன்றாக்கு. ஸோ அதுலேயே ஒரு தெளிவு இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக சொல்லிக்கிறீங்க. ரெண்டாவது வந்து அந்த லேடிஸ் ஃபைட், அதை பற்றி சொன்னீங்க. லேடிஸ் ஃபைட் அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஸோ சூர்யா சார் எங்கேயோ இருப்பாங்க, அந்த லேடிஸ் எல்லாம் எங்கேயோ இருப்பாங்க. ஸோ இங்கே 2 பேருக்கு நடுவில் அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு பிபி மாதிரி ஏதோ ஊதுவாங்க, அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய இல்லாஜிக்கு. சரி, அதை கூட விட்டுடுங்களேன். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு இவ்வளோ பொண்ணுங்க வந்து ஒரு இடத்துக்கு கும்பலாக ஒரு இடத்துக்கு போவாங்க, அட்டாக் பண்ண வராங்கன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரு வீகம் அங்கேயே தானே வளர்க்கப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வந்து சண்டை போட வேண்டியது தானே. ஃபஸ்ட்டு எதுக்கு அவங்கள பயப்படுற மாதிரி கட்டி சூர்யா அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் 35 பேர் அவங்க 15 பேர் அடிச்சு வம்சம் இதெல்லாம் ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வீகமே வருமா? ஸ்டார்டிங்கில் எடுத்து அடிச்சு நாங்கள்லாம் சும்மா கிடையாது, நாங்கள் வந்து பொண்ணுங்கன்னு நினச்சி தானே அட்டாக் பண்ணுவீங்க, நாங்கள் பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க பசங்களுக்கு பசங்க ஸ்டார்டிங்லேயே அடிக்க வேண்டியதானே அவங்கள. ஸோ அந்த சீன்லேயே வந்து நீங்கள் வந்து ப்ளஸ்ன்னு சொன்ன இந்த சீன்லேயே வந்து இவ்வளோ வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது. இதனால தான் இந்த படத்துக்கு நிறைய வந்து நெகட்டிவான விமர்சனம் வருதே தவிர மற்றபடி இந்த படத்தை போட்டு காலி பண்ணணும் அப்படின்னு என்னால எதுவுமே கிடையாது. நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் ஊர் வாயை மூட பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் வாயை திறக்கும் போது, அதாவது இந்த படத்தை பற்றி ப்ரமோஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுறது ஓகே தான். பட் அதுக்காக ரொம்ப ஹைப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை படமாக வச்சு இதுக்கப்புறம் நல்ல படம் எடுங்க, ப்ரொமோஷன்லாம் பார்த்து பேசுங்க, எங்கள் வாயை அடக்க பார்க்காதீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர கருத்து வந்து இதுதான். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம், நல்லா இல்லைன்னு சொல்லும் போது அதே அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த படத்தில் கிருத்திகை பார்த்துக்கணும் தவிர நீங்கள் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து எந்தவித ரைட்ஸும் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே இருப்பாங்க. ரைட்ஸ்லாம் நீங்கள் வந்து சொல்லுவேன், பர்சனல் அட்டாக் பண்ண முடியாது, அது வேணால் நான் ஒதுக்க. பட் படத்தை பற்றி நீங்கள் ரிவ்யூ வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் எந்தவித ரைட்ஸுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணக்கூடாது. நீங்கள் படத்தை நீங்களே வீட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க, அது பொதுமக்களுக்கு கொண்டு வராங்க, பொது வெளியில் கொண்டு வராங்க. இதுதான் வந்து என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொன்னதில் ஏதாவது தவறுனா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் எது தப்புடா அப்படின்னா நான் வந்து மன்னிப்பு கேட்கவும் கிடையாது இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.